அழகுமயில் பெண்ணே, சந்தைக்கு செல்லும் போது சேலையால் உடல் மறைத்தாய். பூவை தேடி வண்டு வருவது போல இளைஞர்கள் உன்னை சுற்றி வரும்போது உன் முகத்தை மறைத்தாய். நவீன காலத்தில் பள்ளியில் படிக்க செல்போன் வேண்டும் என்று உன் தந்தையிடம் அடம் பிடித்தாய். Facebook, வாட்ஸ்அப் என்னும் சமூக வலைதளங்களில் நண்பர்களை பிடித்தாய். சமுதாயத்தில் நண்பர்களை பார்க்க நாணிய நீ அமெரிக்கா, லண்டனில் நண்பர்களை வளைத்தாய். பருவ வயதில் பாய் ஃப்ரெண்ட் இல்லாததால் நேரம் போகாமல் போரடித்த உனக்கு 24 மணி நேரம் போதாமல் ஆன்லைனில் அரட்டை அடித்தாய். உன் ஆன்லைன் நண்பர்களில் நான் ஒருவன், ஆனால் உன்னை போல அல்ல. நான் முகம் தெரியாத நண்பன். நான் உன்னுடன் பேசும்போது நமது அந்தரங்கங்களை பகிர்ந்தோம். அது மட்டுமல்ல, உன்னுடைய QR கோடையும் பகிர்ந்தாய். எனக்கு தெரியவில்லை நான் ஒரு சைக்கோ என்று. உன்னை பார்க்கும் வரைக்கும் அதனால் கைப்பற்றினேன் உன் செல்போன் கேமராவை. உனக்கு தெரியாமல் உன்னை ரசிக்க ஆரம்பித்தேன். உனக்கு தெரியாமல் உன்னை கண்ணே, வாழ்க்கை என்னும் மதுராதியில் இனி வாழ்க்கை வெள்ளை பக்கம் அல்ல, கருப்பு பக்கம். சார், இப்போ ஆன்லைன்ல புதுவிதமான மோசடிகள் ஏதாவது வந்திருக்கா? புதுவித மோசடிகள் எல்லா பக்கமும் வந்துட்டு இருக்குது. அது என்ன அப்படின்னு சொன்னா, நாம மொபைல் நம்பரை முதல்ல தெரியாதவங்களுக்கு கொடுக்காம இருக்கிறத தாண்டி, மொபைல் என்பது ஒவ்வொருத்தருக்கும் பெர்சனல். என் மொபைல்ல அது என்னோட பெர்சனல், உங்க மொபைல்ல அது உங்களுக்கு பெர்சனல். உங்க மொபைல் நம்பரை உங்களை தவிர வேற யாரும் பயன்படுத்தாம பார்த்துக்கங்க. உங்க மொபைல்ல QR கோடு இருக்கு, அதை உங்களுக்கு தெரியாமலேயே திருடிட்டு நம்முடைய தகவல்களை திருடுவது இப்ப சமீப காலமா இது அதிகரிச்சுட்டு வருது. இப்ப அது சம்பந்தமா புகார்கள் வந்துட்டு இருக்கு. எனவே மொபைல் என்பது உங்கள் தனிப்பட்ட சொத்தாக நீங்கள் பாதுகாப்பா வச்சிருக்க வேண்டியது பொதுமக்களினுடைய கடமை. சார், இன்னைக்கு காலகட்டத்தில் ஆன்லைன் குற்றங்கள் பெருகிட்டே இருக்கு. இதை தடுக்கிறதுக்கு வழி இல்லையா சார்? இல்ல, குறிப்பா செல்போன்ல வந்து பாத்தீங்கன்னா தேவையில்லாத ஆப்புகளை டவுன்லோடு செய்யறத பொதுமக்கள் தான் நிறுத்தணும். இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து என்னன்னா, குழந்தைகள்கிட்ட செல்ல கொடுக்கறத முதல்ல அறவே நிறுத்துங்க. நீங்க ஃப்ரீயா இருக்கணுங்கிறதுக்காக பிள்ளைகள்கிட்ட செல்ல கொடுக்காதீங்க. குழந்தைகள்கிட்ட செல்ல கொடுக்கறதுல 2 முக்கியமான பிரச்சனை இருக்கு. உங்க சுயநலத்துக்காக பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை கெடுத்துறாதீங்க. ஒண்ணு, குழந்தைங்க மனதளவுல பாதிக்கப்படுறது ஒரு விஷயம். குழந்தைங்க அடம் பிடிக்குதுன்னு சொல்லி நீங்க செல்ல கையில கொடுத்துறீங்க. அதனால எவ்வளவு பாதிப்பு தெரியுமா? முதல்ல கண் பார்வை போயிருங்க. அதே மாதிரி இளவயது குற்றவாளிகள் உருவாகிறது. எல்லாத்துக்கும் காரணம் பெற்றோர்களுடைய அரவணைப்பு இல்லாம செல்லே கதின்னு விடுறது. அதுல கொஞ்சம் கவனமா இருங்க. இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா, உங்க செல் நம்பர் தான் பேங்க் அக்கௌண்டோட லிங்க் ஆயிருக்கு. OTPல இருந்து பேங்க் தகவல்கள் எல்லாமே அந்த செல்லுல தான் வருது. அதை போய் சின்ன பிள்ளைங்கள்ட்ட கொடுத்தீங்கன்னா இப்படி. இந்த வீக்னஸ பயன்படுத்தி தான் ஹேக்கர்கள் என்ன பண்றான், அவன் ஏதாவது ஒரு நோட்டிபிகேஷன் அனுப்புறான். குழந்தைங்க தெரியாம அதை அமைக்கிறது. அக்கௌண்ட்ல இருக்க பணம் பூரா மாயமா போயிருது. முகம் தெரியாத எவங்கிட்டயோ பணத்தை இழந்துட்டு பிறகு போலீஸ் கேஸ் அது இதுன்னு அலைவீங்க. இப்ப தேவையில்லாத மெசேஜ், தேவையில்லாத ஆப்புகளை அவங்க இன்ஸ்டால் பண்ணும்போது உங்களுடைய தகவல்கள் திருடு போறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. இவ்வளவு நாள் தெரியாம போச்சே. அதனால குழந்தைகள்கிட்ட செல்போன் கொடுக்கறத முதல்ல நிறுத்துங்க. முகம் தெரியாத நபர் எங்கேயோ இருந்து ஆபரேட் பண்றதுனால போலீஸுக்கும் அதை உடனடியாக கண்டுபிடிக்கிறதுல பல்வேறு சிக்கல்கள் இருக்கு. ஆனா தமிழக காவல்துறை பிடிச்சே